பார்க்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவோடு அதிகமாய் நெருங்க வேண்டும் என்று எவ்வளவு வாஞ்சியோடு எவ்வளவு தாகத்தோடு இருக்கிறோம். உயிர்த்தெழுந்த நாளை நாம் இந்த நாட்களில் தியானிக்க போகிறோம். சத்துருக்களுக்கு பயந்து போய் நாட்கள் நம்மளுக்கு விரோதமா எழும்பி வருகிற எந்த சத்துருக்களும் நம்ம பயப்படாம சத்துருக்களை எதிர்த்து நின்று போராடக்கூடிய ஒரு வீரர்களாய் நம்ம எழும்பு பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாட்கள்ல எல்லாருக்கும் ஈஸ்டர் வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளின் வாழ்த்துதலை உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாட்களில் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை யோவான் 20ஆம் அதிகாரம் 1வது வசனம். வாரத்தின் முதலாம் நாள் காலையில் அதிக இருட்டோட மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, இயேசு கிறிஸ்து 3 நாளைக்கு முன்பாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். இந்த நாட்களிலே நாம் அவர் உயிர்த்தெழுந்த நாளை நாம் இந்த நாட்களில் தியானிக்க போகிறோம். உயிர்த்தெழுந்தார். இந்த நாட்களிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை யோவான் 20ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் இயேசு கிறிஸ்து வந்து மரிக்கிறதுக்கு முன்னாலே சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருந்தார். என்ன வெளிப்படுத்தி இருந்தார்னா, நான் மரிக்க போகிறேன், நான் மரித்து 3ஆம் நாளில் நான் உயிரோடு எழும்ப போகிறேன் என்கிறதாய் அவர்களுக்கு சொல்லி இருந்தார். ஆனால் சீஷர்கள் அதை உணராமலும் அறியாமலும் இருந்தார்கள். அவர் கொண்டு போய் என்ன செஞ்சிட்டாங்க, இயேசு கிறிஸ்துவ கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணினதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இதை பார்க்கும்படியாக மகதலேனா மரியாள் எங்க போறாங்கன்னா, கல்லறை இடத்துக்கு அதிக இருட்டோடு எழுப்பி போகிறார்கள். கூட யாரையாவது கூட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற எந்த இதுவுமே இல்லை. அவங்களுக்கு ஒரே கான்செப்ட் என்னன்னா, நாங்க இயேசுவை போய் பார்க்க வேண்டும், கல்லறைண்டத்திற்கு போய் இயேசுவை பார்க்க வேண்டுங்கிற ஒரே நோக்கம்தான். ஒரே நோக்கத்தோடு தான் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்களிலே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நம்ம எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவோடு அதிகமாய் நெருங்க வேண்டும் என்று எவ்வளவு வாஞ்சியோடு எவ்வளவு தாகத்தோடு இருக்கிறோம் பாருங்களேன். அதிகாலையில் அதிக இருட்டோடு எந்திரிச்சு மகதலேனா மரியாள் எங்க போறாங்கன்னா, இயேசுவை வைத்த இடத்தை போய் பார்க்க போக வேண்டும், இயேசுவை பார்க்க போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஓடோடி போகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்க போகும்போது அங்க இயேசப்பா அங்க இல்ல. அப்ப 2 தூதர்கள், நம்ம அந்த அதிகாரத்தை முழுவதும் வாசித்து பார்த்தா நமக்கு தெரியும். அது 2 தூதர்கள், நான் நல்லா விளாவரியா சொல்ல போகல. 2 தூதர்கள் வர்றாங்க. 2 தூதர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா, நீ என்ன யார தேடுற, அதுதான் ஆண்டவர் சொல்லிட்டார்ல, இயேசு சொன்னார்ல 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொன்ன வேத வாக்கியங்களை அவர்கள் நினைவு கூறல. சீஷர்களும் நினைவு கூறல, மகதலேனா மரியாளுக்கு தெரியல. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் அப்படின்னா, அவரை தாகமாய் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற பிள்ளைகளா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரியத்துல இயேசுக்கு பிடித்தமான காரியங்கள், அந்த காரியங்களை செய்யும் பொழுது இயேசு என்ன செய்கிறார் பாருங்க. யோவான் 20ஆம் அதிகாரம் 14வது வசனம். இவைகளை சொல்லிய இவைகளை சொல்லிய எப்படி என்னன்னா, இயேசு கிறிஸ்து அங்க இல்லைன்னு சொல்லி மகதலேனா மரியாள் தன்னுடைய இதயத்துல தீர்மானிச்சிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து யாரை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய தீர்மானம். ஆனா இங்க யோவான் 20:14 இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனால் அவரை இயேசு அறியல. இந்நாட்கள்ல நமக்கு பலவிதமான பாடுகள், வேதனைகள், துயரங்கள் மத்தியில நம்ம அழுது கொண்டிருக்கிறோம். நம்ம கண்ணில துடைக்க யாருமே இல்லை, நம்ம விண்ணப்பத்தை கேட்க யாருமே இல்லை. ஏதோ ஒரு சூழ்நிலையில நமக்கு பெரிய பாடுகளை பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம பக்கம் கூட இயேசு இருக்கிறார், நம்ம பக்கத்துல இயேசு இருக்கிறார். அந்த உணர்வு இல்லாதபடிக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், அழுதுகிட்டே இருக்கு. இங்க மகதலேனா மரியாள் பக்கத்துல இயேசு நிற்கிறார். ஆனால் மகதலேனா மரியாள் என்ன செய்யறாங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியை ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவளை பார்த்து கேட்கிறார், நான் உன் பக்கத்துலதான் நிக்கிறேன், நீ யாரை தேடுற? இன்னைக்கு நாட்களே நமக்கு ஆண்டு நம்ம பக்கத்திலே இருக்கிறாரு. நம்ம ஏசப்பா நம்ம பக்கத்திலே இருக்கிறார். நம்ம அதை தெரியாம நம்ம பல இடங்கள் பல 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 காரியங்களை நாம் மூழ்கி போய் ஏசப்பாவை பக்கத்திலே வச்சுக்கிட்டு தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் போற காரியங்கள்லாம் இருக்கிறது. இதெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிறார். ஆனா இங்க வந்து இயேசு கிறிஸ்து மரியாள் பக்கத்திலே நிற்கிறார். நிற்கும் போதே மரியாள் அழுகுறாங்க. இயேசு எங்க போனாருன்னு சொல்லி தேடுறாங்க. அப்படி கிடையாது, இயேசு நம்ம கூட தான் இருக்கிறார். அங்க அவரை வந்து தோட்டக்காரன் என்று எண்ணுகிறார்.
இயேசு கிறிஸ்து பக்கத்துல நிற்கிறார். ஆனா அது அவளுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு. அவரை தோட்டக்காரன் என்று சொல்லி அவளை நினைத்துக் கொண்டார்கள். இயேசு அவளை பெயர் சொல்லி அழைக்கிறார். மரியாளே என்று சொல்லி பெயரை சொல்லி அழைத்து அவளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அவள் அந்த காரியத்தை போய் தன் சீஷர்களுக்கு சொல்லுகிறாள். தன் சீஷர்களுக்கு அந்த காரியங்களை போய் சொல்ல, நான் கர்த்தரை கண்டுட்டேன், அவர் மரிச்சாரு ஆனால் உயிர் தெழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த நற்செய்தியை அவர்களுக்கு போய் சொல்லுகிறாள். ஆனாலும் சீஷர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அந்த சீஷர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லையோ. லூக்கா 24ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல ஸ்திரீகள் பார்க்கிறாங்க. அந்த இதுல மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல ஸ்திரீகள்னு போட்டிருக்கு. ஆனா யோவான் 20ஆம் அதிகாரத்துல மகதலேனா மரியாள் மட்டும்தான் போட்டிருக்குது. அப்ப இங்க இயேசு கிறிஸ்துவை தரிசித்தார்கள். தரிசித்து இயேசு கிறிஸ்து தன்னோட பேசின காரியத்தை எங்க சொல்றாங்க? மத்தேயு 24:10வது வசனம். இவைகள் அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. 11வது வசனத்துல இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றியதனால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பெண்கள் பார்த்து கொண்டு போய் இயேசுக்கு பிரியமா இருந்த பிள்ளைகள் பார்த்து சீஷர்களிடத்துல போய் அறிவிக்கிறாங்க, ஏசப்பா உயிரோடு எழுந்துட்டாரு, இயேசு உயிரோடு எழுந்துட்டாரு, நாங்க எங்கள்கிட்ட பேசினாரு, நாங்க பார்த்தோம், நாங்க கேட்டோம், அவருடைய குரலை கேட்டோம் எல்லாம் சொல்லும் போது இந்த பெண்களுடைய பேச்ச என்ன செய்யல? சீஷர்கள் நம்பல. அவர்களுக்கு இவங்கெல்லாம் சொல்றது அவங்களுக்கு வீண் பேச்சா இருந்துச்சு. ஏன்னா அவர்களுக்கு உணர்வில்லை. இயேசு சொன்னாரே, நான் மரிப்பேன் 3ஆம் நாள் உயிர் எழும்புவேன் என்று அவர் சொன்னாரே, அந்த உணர்வில்லாதபடிக்கு இவர்கள் போய் சொல்லுகிறார்கள். ஆனா ஒரே ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் என்ன தெரியுமா? மொத இயேசு மரித்து உயிர் பிழைச்சதுக்கு பிறகு காட்சி கொடுத்தது பெண்ணுக்கு தான் கொடுத்தாரு. வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்காது, நான் எடுக்கல. முதல் பெண்ணுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? உயிர் தெழுந்த உடனே பெண்ணைதான் போய் தரிசிக்கிறாரு. 11 சிஷ்யர்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் வீட்டை பூட்டிட்டு அரை வீட்டுக்குள்ள போய் பயந்து போய் இருக்கிறாங்க. யூதர்களுக்கு பயந்து போய் இருக்கிறாங்க. இந்த கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே அந்த மகதலேனா மரியாள் எவ்வளவு ஒரு விலையேறப்பட்ட காரியத்தை செஞ்சிருக்கா பாருங்க. அதிக இருட்டோட இருந்துச்சு. கல்லவண்டத்துக்கு போய் அங்க இயேசுவை அவள் தரிசிக்கிறாள். இந்த நாட்களை நாம் கல் போன்ற பாரங்கள், அந்த கல்லை புரட்டி போடக்கூடிய ஆண்டவர் நம்ம ஆண்டவர். கல்லறைக்குள்ள இயேசு கிறிஸ்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் நினைத்தார்கள் அந்த கல்லறைக்குள்ளதான் ஆண்டவர் இருக்கிறாருன்னு நினைச்சுதான் மகதலேனா மரியாள் போனாங்க. ஆனா அங்க இயேசு இல்லை. அவர் மகதலேனா மரியாள் போறதுக்கு முன்னாடியே அந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறது. நாம் எவ்வளவு தாகத்தோடு இயேசுவை நோக்கி ஓடுகிறோம், இயேசுவுக்காக நற்கிரியைகளை செய்கிறோம், எந்தெந்த காரியங்கள் செய்கிறோமோ அந்த காரியங்கள் நம்ம செய்யறதுக்கு தீவிரமாய் ஓடும் பொழுது நம்மளுடைய பிரச்சனைகள், நம்மளுடைய போராட்டங்கள், நம்முடைய கவலை, கண்ணீர் எல்லாவற்றையும் அந்த கல் போன்ற பாரங்களை கர்த்தர் அதை மாற்றி போடுவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை சுருக்கமா சொல்லுகிறேன். யோவான் 20ஆம் அதிகாரத்துல 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல நான் பின்பகுதியை வாசிக்கிறேன். இயேசு நட்டுவேன் என்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இவர்கள் பயந்து போய் அறை வீடை பூட்டி கொண்டு பயந்து போய் ஒழித்து கொண்டிருக்கிறது போல இருக்கிறார்கள். அறை வீடுகள் பூட்டப்பட்டிருந்த நிலைமையிலும் இயேசு அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இந்த நாட்கள்ல போராட்டங்கள், வேதனைகளோடு இருக்கிற பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவ்வளவுதான், முடிஞ்சது, நம்மளை இனி பார்த்தா முடிஞ்சது. இந்த சீஷர்கள் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. யூதர்கள் இனி பார்த்தா நம்மளை சோழிய முடிச்சு போடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல இயேசு அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். எந்த காரியத்துல நீங்க கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறீங்க, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், மரணம் தன்னை சந்திக்க வருகிறது என்று சொல்லி இனி வாழ்க்கையே முடிஞ்சது, நம்ம இந்த உலக ஓட்டத்தை வாடி முடிக்க போறோம் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வரைக்கும் நீங்க இருக்கிறீங்களா? அப்படி கிடையாது. உங்கள் நடுவே இயேசு நிற்கிறார். உங்கள் நடுவே இயேசு நின்று சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதனால நீங்க இதை பத்தி கவலைப்பட வேண்டிய காரியம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேக இடங்களில் நம்ம பார்க்க முடியும். இயேசு போய் இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு சமாதானம். அதான் மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், ஒருவன் அதை உங்களிடத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாதுன்னு சொல்கிறார். அவருடைய சமாதானத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த முதலாவது நாட்களிலே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அந்த முதல் நாளிலே சீஷர்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உங்களுக்கு சமாதானம், கலங்காதீங்க, பயப்படாதீங்க. ஏன் பயந்து போய் அறை வீட்டை பூட்டி கொண்டிருக்கிறார்கள்? அந்த வசனத்துல இருக்கு, அவர்கள் பயந்தார்கள்.
அதாவது யூதர்களுக்கு பயந்து போய், சத்துருக்களுக்கு பயந்து போய், நாட்கள் நம்மளுக்கு விரோதமா எழும்பி வருகிற எந்த சத்துருக்களும் நம்ம பயப்படாம சத்துருக்களை எதிர்த்து நின்று போராடக்கூடிய ஒரு வீரர்களாய் நம்ம எழும்பு பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் நமக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம், வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம், அதுல சொல்லியிருக்கிறாரு 18வது வசனம், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை உடையவராய் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார், ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். இந்த நற்செய்தியை தான் நாம் எல்லாருக்கும் சொல்ல வேண்டும். அவர் மரிச்சிட்டாரு, முடிஞ்சது, அப்படி கிடையாது. இந்த நாட்களிலே நிறைய பேருடைய வார்த்தை, அவர் மரிச்சிட்டாரு. சிலவங்க சொல்றாங்க அவர் மரிக்கவே இல்லை, சிலவங்க சொல்றாங்க அவர் மரிச்சிட்டாரு, உயிர் பிழைக்கல. இல்ல, இயேசு மரித்தார், கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்தார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் அப்படின்னு நாங்களும் சொல்லுவோம், வேதவசனமும் அதைத்தான் சொல்கிறது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, எதை குறித்தும் கலக்கம் வேண்டாம், எதை குறித்து பயமும் வேண்டாம். மரித்த தேவன் உயிர் பிழைத்து இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார். சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவர், பிசாசின் தலையை நசுக்கின கர்த்தர் இந்த நாட்கள் நம்மளோடு கூட இருக்கிறார். எந்த காரியத்தை குறித்து கவலைப்படக்கூடாது, எந்த காரியத்தை குறித்து வேதனைப்படக்கூடாது. அதை ஆண்டவர் சொல்றாரு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் வரும் உண்டுன்னு தான் சொல்றாரு. உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிற கர்த்தர் அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், உங்களை நான் திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லுகிறார். அதான் மத்தேயு லாஸ்ட் அதிகாரம் லாஸ்ட் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சீஷர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் எப்போதுமே நம்ம கூட இருக்கிறார். அதை ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கோங்க. பண நெருக்கடியா இருக்கலாம், பொருள் நெருக்கடியா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம், ஏதோ வியாதியா இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையில நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா, கர்த்தர் சொல்கிறார், உலகத்தை நான் ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள். அவர் ஜெயிச்சாருன்னா நம்மளும் ஜெயிப்போம். நம்ம கூட நம்மளை திக்கற்றவர்களாக ஒரு நாள் ஆண்டவர் விடமாட்டாரு. ஒருவேளை கண்ணீரின் பள்ளத்தாக்குகளோடு நடந்து போய்கொண்டிருப்போம், இல்லைன்னா வேதனையின் மத்தியில் நடந்து போய்கொண்டிருப்போம். எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்ம கூட அவரும் மரண பள்ளத்தாக்கில் நம்ம கூட வந்துட்டு தான் இருக்கிறார். அதனால நான் பயப்படேன், தாவீது சொல்றார், நான் மரண பள்ளத்தாக்கில் என்னதால் நான் பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்ற. உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த இயேசு, உயிர்த்தெழுந்த தேவன் இந்த நாட்கள் நம்மளோடு கூட இருக்கிறார். அதனால எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். தியானிக்க வேண்டும் என்றால் நிறைய தியானிக்கலாம். உயிர்த்தெழுந்த செய்தி எக்கச்சக்கமாக நிறைய தியானிக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாட்களில் கொடுத்த வார்த்தை, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன். இதை எல்லாருக்கும் நீ போய் சொல்ல வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். இதற்கு நம்ம சாட்சிகளாய் இருக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால இந்த நாட்கள் இந்த உயிர்த்தெழுந்த செய்தியை நாம் சுவிசேஷமாக அனைவருக்கு அறிவிப்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சிறிய ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரிசுத்தமான தேவனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாட்கள் நீங்கள் கொடுத்த சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், நீர் மரித்தீர், உயிர்த்தீர் ஆண்டவரே, 3ஆம் நாள் உயிர்த்தீர் ஆண்டவரே, சிம்மாசனமதியாய் வீற்றிருக்கிறீர் ஆண்டவரே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். எந்த கவலைகள், கண்ணீர்கள், பாரங்கள், வேதனைகள் எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் ஆண்டவரே அதனூடாக கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு பலத்தையும் சுகத்தையும் தருவீராக. ஏனென்றால் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா, எங்களோடு கூட நடக்கிறீரப்பா, எங்களை போதித்து வழி நடத்துகிற தகப்பன் இயேசு ஒருவர் மட்டுமே அப்பா. நீர் எங்களோடு கூட அனுதினமும் இருந்து எங்களை வழி நடத்தி ஆண்டவரே எங்களை நல்ல பாதையில வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. துதிகன மகிமையில அப்பாவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.